வணக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை நடக்கிறது. ஆடி அமாவாசையில் பார்க்கும்போது அமாவாசைனா என்ன, முன்னோர்களுக்கு ஏன் அமாவாசை நாளில் நம்ம பித்திரு சமர்ப்பணம் பண்ணுறோம், தர்ப்பணம் ஏன் கொடுக்குறோம்? பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் நிறைவாக சிவபெருமானின் பாதங்களையே சென்றடைகிறது. அவ்வாறு சிவபாதம் அடைய முடியாத ஆன்மாக்கள் மேலையும் கீழையும் அலைந்து திரிந்து அமாவாசை நாளில் நம் சந்ததிகள் தரும் எல்லையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு சிவபாதம் அடைவதே இந்த அமாவாசையின் உன்னதமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்காக ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகிற ஆன்மாக்கள் சுற்றி திரிகிறது. எந்த அமாவாசையில் அந்த ஆன்மாக்களுக்கு அவர்களின் சந்ததிகளில் சார்பால் ஆத்மார்த்தமான எள்ளும் தண்ணீரும் கிடைக்கிறதோ அப்போதுதான் அது சிவபெருமானின் சரணடையை முழுமையடைகிறது. அந்த நேரத்தில் தன் சந்ததிகளுக்கு வாழ்த்துக்களையும் பெரும் செல்வங்களையும் வழங்கிவிட்டு அதன் புதிய பிறப்பை நோக்கி அந்த ஆன்மாக்கள் சென்றடைவதாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் என்னவோ ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் முன்னோர்களுக்கு படையிலிட்டு அவர்களுக்கு திருப்திப்படுத்தி வழங்குவது இந்த அளவும் காலங்காலமாக தொண்டு தொட்டாக வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த 3 அமாவாசைகளும் மிக முக்கியமான காலகட்டமாகும். இந்த நாட்களில் பித்ருலகத்தில் இருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததிகள் வீட்டு முன் வாசல் நின்று தண்ணீருக்காகவும் எள்ளுக்காகவும் காத்து கிடக்கும். அதை புரிந்து கொண்டு அவருடைய சந்ததிகள் கொடுக்கும் அந்த ஆத்மார்த்தமான அந்த எள்ளும் தண்ணீரும் குடித்துவிட்டு ஆசி வழங்கிவிட்டு மறுபிறப்பை நோக்கி செல்வதுதான் இந்நாளின் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு இதுவரை நீங்கள் தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் இதை பயன்படுத்தி ஆடி அமாவாசை பயன்படுத்தி உங்கள் முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுத்து உங்கள் வாழ்வில் நீங்களும் வளம் பெறுங்கள், சிவனுடைய அருளை முழுமையாக பெறுங்கள் என்பதுதான் இந்த அமாவாசையின் முழுமையான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்மன உலகத்துடன் இணைந்திருங்கள். எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள். மகிழ்ச்சி.